பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மிடில் கிளாஸ் போகும்போது ஏண்டி ஹாஸ்பிட்டலுக்கு தானே ஆட்டோலயே வந்திருக்கலாம்ல, எதுக்கிடி கேப்ல எல்லாம் வந்துட்டு? ஐயா அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? முதல்ல உடம்பு தான் முக்கியம். மூடின்னு வா. வாங்கம்மா, யார் பேஷண்ட்? என் புருஷனுக்கு தான்மா ஃபீவரு. நெது பீ வருதா? பேதியாமா? அது இல்லம்மா, ஜுரம். ஓ ஃபீவரா? உட்காருங்க, டாக்டரை கூப்பிட்டு வரேன். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் தேவையா? லோக்கல் மெடிக்கல் ஷாப்லேயே ஒரு மாத்திரையை வாங்கி போட்டிருக்கலாம். இதுவே சரக்கு நான் ஒண்டி லோக்கல் வைன் ஷாப்ல எல்லாம் அடிக்க மாட்டேன், பிரீமியம் வைன் ஷாப்ல தான் அடிப்பேன்னு பீத்திப்பல்ல. உடம்புக்கு ஒண்ணு செலவு பண்ண மாட்டியா? மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. வீட்டுல ஒண்டி மாலா கை நோவுது கால் நோவுதுன்னு புலம்புவல. டாக்டர் கிட்ட எங்க நோவுதுன்னு சொல்லி, இல்லன்னா நோவாம காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்புக்கு முள்ள டாக்டர், கை கால்லாம் நோவுது. நோஸ், இவருக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க. அக்கல தூக்குங்க. 104. ஓ மை காட். ஐயோ ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சு? இந்தாங்க காசு, என் தாலி செயின் கூட வச்சிடுறேன். என் புருஷனை ஒண்டி காப்பாத்திருங்க டாக்டர். மா பயப்படாதம்மா, ஃபீவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, மாத்திரை எழுதி கொடுக்குறேன், சரியாயிடும். காசு பணம் அங்க முக்கியம், என் புருஷன் உயிர் தாங்க முக்கியம். நீங்க 104 இவரை 108 அனுப்பிடுவீங்கன்னு பயந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஹை கிளாஸ் போகும்போது ஏண்டி ஹார்ட் அட்டாக்ன்ற இப்படி ஆட்டோல கூட்டு வரியாடி? அங்க இருந்து இங்க வர கேபுக்கு 300 ரூபாய் கேக்குறாங்க. சேர்த்து வச்சு நடி பண்ண போற? அப்படி சேர்த்து வச்சுதான் அண்ணன் நகர்ல இடம் வாங்கி இருக்கேன், ஆலந்தூர்ல இடம் வாங்கணும். அதுல இருக்க நான் இருக்க மாட்டேனேடி. நீ இல்லன்னா நானும் என் பையன் வந்துக்கிறோம், வாயா. ஏமா இந்த ஆளுக்கு ஆட்டுல பிரச்சனைமா. அப்படி ஓரமா உட்காருங்கம்மா, வரேன். ஏண்டி 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்கு பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம். செத்து போயிருந்தா என்னடி பண்ணிருப்ப? நீ செத்து போனா கூட பரவாயில்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சொத்து போயிடுமே, நானயா பண்றது? இங்கே 500 1000 ரூபாய் கேட்பாங்களா? பயமா இருக்குது. மா பேஷண்ட் இவர் தானே? பேஷண்ட் இவர் தான், ஆனா இவருக்கு செலவாகும் சொன்னீங்கன்னா அதை நினைச்சு நானும் பேஷண்ட் ஆயிடுவேன். அட கூறு கட்ட குக்கரே. மா இவருக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணோம், அட்மிட் பண்ணிடுறீங்களா? கொஞ்சம் செலவாகும். செலவாகுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா ஃப்ரீ தானே சொன்னீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. என் புருஷன் கூட்டு நான் வீட்டுக்கு போறேன், ஆட்டோல வந்தா செலவாகுது. ஹாஸ்பிட்டல்ல சொல்லி 108 அரேஞ்ச் பண்ணுங்க டாக்டர், என்ன கருணை கொலை பண்றீங்க டாக்டர். அப்ப நீங்களே 108 அனுப்பி விட்டுருவீங்க.